இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழை இலைய கொண்டு வரேன்னு போன பூமி ஒரு ஏடிய போய் சேர்ந்துருவான்னு பாவம் மாப்பிளைக்கு தெரியல, அதான் காத்துட்டு இருக்காரு. செத்து போன அவ பொண்ணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள சின்ன குழந்தை மாதிரி கீழெல்லாம் உருண்டு அழுவார் போல இருக்கே. டேய் சரி மாமா, பூமியை ரொம்ப நேரமா காணுமே, போய் எங்கன்னு பாரு. சரிங்க மாமா. அங்க பாருங்க மாமா, பூமியே வந்துட்டா. என்னம்மா இது? அவனை ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொன்ன, என்ன இது? அவ இன்னும் உயிரோட இருக்கா? டான்ஸோட சேர்த்து ஃபைட்டும் ஏதாவது கத்து வச்சிருக்காளா என்ன? இல்லனா இவ டான்ஸ பார்த்து அவன் நெஞ்சு வலியால செத்துருப்பாங்கறியா? சித்தி, டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் ஏத்தலமா, இப்ப நம்ம டென்ஷன்ல தான் இருக்கோம். சாகும்போது அவன் நம்ம பேரை சொல்லி செத்தான்னு வையேன், அவனோட சேர்த்து நம்ம கதையும் அவ்வளவுதான். கடவுள்கிட்ட அனுப்பிடுவேன். அததான் நானும் சொல்றேம்மா. இது மட்டும் மாப்பிளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள அந்த கடவுள்கிட்டயே அனுப்பி வச்சிருவாரு. பூமி, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? அது அங்கிள், என்னை யாரோ ரவுடிங்க கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. உன்னை கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா? யாருமா அவங்க? யாருன்னு தெரியல அங்கிள். சரியா அந்த டைம்க்கு ககன் மட்டும் என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன அந்த ரவுடிங்க கண்டிப்பா கிட்னாப் பண்ணிருப்பாங்க. ஆஹாஹாஹா, அற்புதம். ரொம்ப நல்ல கதையை அடிச்சு விடுறா பூமி. என்ன பேசிட்டு இருக்கா பூர்வா? இன்னும் உங்களுக்கு புரியலையா மாமா? பூமி என்ன இருந்தாலும் அந்த வீட்ல இருந்து வந்தவ தானே. இவள உண்மையாவே கிட்னாப் பண்ண மாதிரியும் அவ ஏதோ உண்மையாவே இவளை காப்பாத்துனான்னு நம்ம கிட்ட கதைய சொல்லி இவ அவங்களுக்கு நெருக்கமாக பாக்குறா. அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அன்னைக்கு நீங்க கூட வேண்டாம் சொன்னீங்கல்ல. ஒருவேளை அவங்கள நமக்கு நெருக்கமாக்க பாக்குறாளோ என்னமோ. என்னமோ எதுவா இருந்தாலும் பூமிக்கு தான் வெளிச்சம். நான் உண்மையை தாங்க சொல்றேன். நிஜமாவே ரவுடிங்க தான் என்ன கடத்திட்டு போனாங்க. அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நீங்க சொல்லுங்க அங்கிள், நான் இந்த மாதிரி நடக்காத விஷயத்த சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீ அந்த மாதிரி போய் சொல்ல மாட்ட. அபூர்வா, பூமியை பத்தி ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேச கத்துக்கோ.